வணக்கத்துடன் பெப்பரன் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்னும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்கின்ற களத்தோடு இந்த காணொளிக்குள் செல்கின்றேன். தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு தினமும் அது சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் எனக்கு பெருவாரியான ஆதரவை தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் உண்டு. ஆனால் பல வலையொலிகளுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை தமிழர் தாயகத்தை மட்டுமே மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் கொடுக்கவில்லையோ என்கின்ற ஒரு வருத்தம் மனதளவில் ஒரு சராசரியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆயினும் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன். தற்பொழுது நாம் அனைவருமே உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருப்பது ஐநா மன்றத்தில் வர இருக்கக்கூடிய இந்த அமர்வில், அதாவது 60வது அமர்வில் தமிழர்கள் விடயங்களை குறித்து என்னென்ன விடயங்கள் பேசப்படுவதற்கான களங்கள் அமைய இருக்கிறது. இலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஒரு அழுத்தம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இலங்கை இராணுவத்தின் மீது அழுத்தமான ஒரு தண்டனைக்குரிய கருத்துகள் எடுத்து வைக்கப்படுவதற்கான களம் இருக்கிறதா? அல்லது ஐநா மன்றத்தின் போக்கையே திசை மாற்றுவதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டு தமிழர்களிடம் நாங்கள் நேர்மையாக நடக்கிறோம் என்கின்ற மாய தோற்றத்தை கட்டுவிக்கிறார்களா? இது என்று எழும்பியிருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இந்த கேள்வியை மையப்படுத்தி சில விடயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஐநா மன்றத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த அமர்வுகள் கூடுகின்ற பொழுதெல்லாம் நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு தேடல் இருக்கும். எங்களுடைய உறவுகளுக்கான ஒரு தீர்வு இப்பொழுது கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம். சமீபத்தில் கூட ஒரு வலையொலியில், அதாவது சிங்கள ஊடகம் ஒன்றில் ஒரு தாயும் தந்தையும் கண்ணீரோடு ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார்கள். என்னுடைய மகன் இயக்கம் நடத்தி கொண்டிருந்த ஒரு செய்தி நிறுவனத்தில் ஆங்கிலம் சார்ந்த செய்திகளை பதிவிடக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருந்தார். இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் எங்களுடைய மகன் அங்கு செய்தி நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தான் என்பது இராணுவ வீரர்களுக்கு தெரியும். எனவே அவர்கள் உங்களுடைய மகனை ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் விசாரணை செய்துவிட்டு அனுப்புகிறோம் என்று குறிப்பிட்டார். நாங்கள் எங்களுடைய மகனை கொண்டு போய் ஒப்படைத்தோம். ஆனால் இதுவரை எங்களுடைய மகன் என்ன ஆயினான் என்கின்ற விடயம் இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. கண்ணீரோடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளை வந்து விடுவான், நாளை மறுநாள் வந்து விடுவான், எங்கோ அவன் உயிரோடு இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை எங்கள் மனதிற்குள் இருக்கிறது என்று அந்த தாய் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி என்றால் இதுபோன்று இந்த இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பல இளைஞர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்களா, உயிரோடு இருக்கிறார்களா என்கின்ற விடயங்கள் தெரியாத ஒரு கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகம் ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது. பொறுப்புக்கூறல் என்பார்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தீர்வு என்பார்கள், அதுபோல மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். இப்படி தொடர்ச்சியாக பல விடயங்களை மையப்படுத்தி ஐநா மன்றம் பேசும். அப்படி பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். குறிப்பாக இதற்கு முன்பு இருந்த மிச்சல் பக்ஸ்லேட் அவர்கள் எடுத்த நகர்வுகள் ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தமிழர்களுக்கு கொண்டு வரும் என்கின்ற எண்ணம் இருந்தது. சீலி நாட்டில் வாழ்ந்த மிச்சல் பக்ஸ்லேட்டுடைய தந்தையார் ஒரு போராட்டக்காரராக இருந்த காரணத்தினால் போராட்டக்காரர்களுடைய வலி அவர்களுக்கு தெரியும் என்று நாம் நினைத்திருந்தோம். எனவே அதனை மையப்படுத்தி ஐநா மன்றம் நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலுமே இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக ஐநா மன்றம் நமக்கான தீர்வை தரவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இந்த அமர்விலாவது தமிழர்களுக்கான தீர்வு கிட்டுமா என்கின்ற எண்ணம் இருக்கின்றது.
வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் ஐநா மன்றத்திற்கு சென்று பேசுவதற்கான களம் அமையும் என்கின்ற நம்பிக்கையில் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் கையெழுத்து வேட்டை இன்னும் பல விடயங்களை செய்து ஐநா மன்றத்தின் உயர் அதிகாரிகளுக்கு இங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. இப்பொழுது இம்முறை தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை மட்டும் வருகின்றன. காரணம், சிங்களத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அப்படி இருக்கின்றன. இராணுவத்தை நீங்கள் காட்டிக் கொடுத்து, ஐநா மன்றத்தின் முன் இராணுவத்தை காட்டிக் கொடுத்து நீங்கள் மற்றவர்களை குளிர்விக்க விரும்பாதீர்கள் என்று சிங்களத்தை சார்ந்த பல தலைவர்கள் இப்பொழுது ஆட்சியாளர்களிடம் சொல்லக்கூடிய விடயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி என்றால் ஐநா மன்றத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஒரு அழுத்தம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கேள்வி சராசரியாக இருக்கவர்கள் கூட மனதில் கூட எழும்பக்கூடியதுதான். ஆனால் இப்படி ஒரு நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று இலங்கையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டு ஐநா மன்றத்தில் இந்த இராணுவ வீரர்களுக்கு எதிரான அழுத்தம் எச்சூழலிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் தெளிவாக காய் நகர்த்தி தங்களுடைய முகமூடிகளோடு அவர்கள் பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே இம்முறையும் ஐநா மன்றத்தை நம்பி பயணிக்கக்கூடிய விடயம் ஒரு வெற்றி கதைகளாக அமைந்து விடுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. செம்மணி விடயத்தை மையப்படுத்திய கருத்துகளில் கூட ஐநா மன்றத்தின் ஆணையர் வந்து பார்த்திருக்கிறார், நமக்கான தீர்வு கிட்டிவிடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த சூழலில் அதற்கான அழுத்தங்கள் அந்த ஐநா மன்றத்தின் அறிக்கையில் பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு வருத்தமான பதிவும் இருக்கிறது. அப்படி என்றால் வலியவனுக்கு மட்டும்தான் இங்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறதா? பாதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் போல அந்த பாதிப்புகளை அவர்கள் மனதுக்குள் நொந்து நொந்து பாதிப்புகளோடு தான் அவர்களுடைய பயணம் பயணிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகிறதா? இதுதான் இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி. வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் உணர்ச்சி பூர்வமாக உள்ள அன்போடு ஐநா மன்றத்தில் எங்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற கொதிப்போடு அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசினால் கூட ஐநா மன்றத்தில் ஆட்சி இங்கு அதாவது இலங்கையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதை செய்கிறார்களோ அதைத்தான் ஐநா மன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற நிலைப்பாடு தான் தொடர்கிறது என்பதுதான் வருத்தம். ஆயினும் காத்திருக்கிறோம். எங்கோ ஒருவன் இறை என்று இருக்கக்கூடியவன், எங்கோ நாம் வணங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவன் நம்மளுடைய அழுகுரலை கேட்டிருப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு ஏதோ ஒரு இரட்சகனை நமக்காக அனுப்புவான் என்று காத்திருக்கிறோம். ஐநா மன்றத்தின் கதவுகளை அந்த இரட்சகன் உடைக்கக்கூடிய காலம் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பம்.